அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல ரீசென்ட்டா வெளியான பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ன்னு சொல்லக்கூடிய BHELல அப்ரண்டிஸ் ட்ரெய்னிங்க்காக வெளியாகக்கூடிய ஒரு அறிவிப்பு தான். இது பார்த்தீங்க அப்டின்னா, முழுக்க முழுக்க ட்ரேடு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் தான். இது வந்து எங்க அப்டின்னா, ஹைதராபாத்ல உள்ள பெல்ல வெளியாகக்கூடிய அப்ரண்டிஸ்ஷிப். இது முழுக்க முழுக்க 1 இயர் தான். ஸோ இது வந்து ஐடிஐ முடிச்சவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 100 வேக்கன்சி இருக்கு. அதில ஐடிஐ ஃபிட்டருக்கு 20 வேக்கன்சியும், மிஷினிஸ்ட்டுக்கு 40 வேக்கன்சியும், அர்னருக்கு 26 வேக்கன்சியும், வெல்டருக்கு 14 வேக்கன்சியும், மொத்தம் 100 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, 27 வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ இதுக்கு என்ன தகுதி அப்டின்னா, 10வது முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஃபுல் டைம்ல. அதில வந்து மார்க் வந்து 50% இருக்கணும். ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு வந்து மார்க் வந்து 60 இருக்கணும். எஸ்சி, எஸ்டிக்கு 55% இருந்தா போதும். என்சிவிடி மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 2021ல அ அதுக்கு முன் பின்னால யார் பண்றாங்களோ அவங்க எலிஜிபிள். ஸோ 21க்கு அப்புறம் தான். ஸோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னுடைய இது. இது வந்து நம்மளுடைய உங்களுடைய ஐடிஐல நீங்க வாங்கக்கூடிய மார்க்க வச்சு தான் இவங்க செலக்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கவர்மெண்ட் எவ்வளோ பண்றாங்களோ அலாட்மெண்ட் அவ்வளோ குடுப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்க அப்டின்னா, www.apprenticeshipindia.gov.inல போய் அப்ளை பண்ணியிருக்கணும். ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இல்ல அப்டின்னா, நீங்க ஸ்டெப் 2 வந்து இந்த மாரி இப்ப ஸ்டெப் 1 இதுல நீங்க பதிஞ்சுட்டு, அப்புறம் நீங்க வந்து அவங்களுடைய பிஹெச்இஎல்ல போயிட்டு, அ என்கேஜ்மென்ட் ஆஃப் ட்ரேட் அப்ரண்டிஸ் 2024 டூ 25ல போயிட்டு, நீங்க அப்ளை பண்ணி நீங்க வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட்டு 14த் தான் லாஸ்ட் டேட். 14/9 லாஸ்ட் டேட்டு. 24/9 வந்து உங்களுக்கு எக்ஸாம் வைக்கலாம் அப்டின்னு சொல்றாங்க. மேபி அது மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்ணுங்க. ஐடிஐ முடிச்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இத ஷேர் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நார்மலா வந்து கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவுல வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் உடைய ஆக்ட் படி எவ்வளவு சேலரி தரணுமோ அதான் தராங்க. 1961 ஆக்ட் படி. அந்த ஆக்ட் படி பார்த்தீங்க அப்டின்னா, ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஒரு 1 இயருக்கு மந்த்லி வந்து ஸ்டைஃபண்ட் ஒரு 7,000, 8,000 அப்டி குடுப்பாங்க. ஸோ இதுதான் அதனுடைய இது. ஸோ நீங்க இந்த ஐடிஐல இந்த 4 பிரிவுகள்ல படிச்சவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்க அப்ளை பண்ண இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஏற்கனவே அப்ரண்டிஸ் இந்த லாகின்ல பதிஞ்சிருந்தா அவங்களுக்கு இதுவே இன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அத நீங்க பதிஞ்சு வச்சுக்கங்க. ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.